பெண்களை கருவறை வரைக்கும் அனுமதிக்கிற ஒரு ஐயப்பன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்காசி மாவட்டம் சாம்போரோடகரையில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ரொம்ப அமைதியான கோயிலுங்க. இது கார்த்திகை மாதம், அதனால ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க. நானும் காலையில் 6 மணிக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனேன். இந்த கோயில் மற்ற கோயில் மாதிரி இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பெண் 2 பேருக்குமே பாகுபாடின்றி ஃபேமிலியோட, அதாவது குழந்தைங்க அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து கருவறையில நின்னே வணங்கலாம். நம்ம சாம்போரோடகரையில இருக்கிற ஐயப்பனையும் 18 படி ஏறி தாங்க உள்ள தரிசனம் பண்ணக்கு போகணும். கோயில் ரொம்ப அருமையாகவும் மன நிம்மதி கொடுக்கறதாகவும் இருக்கும். நாங்க போன நேரம் ஐயப்ப பக்தர் மாலை போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு சாங்கோட இந்த வீடியோ பாருங்களேன், சூப்பரா இருக்கும். சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கட்டுமுடி 2 கட்டி காந்தமலை ஜோதி காண சபரிமலை பயணம் தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா. சபரிமலை பயணம் தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா. குருசாமி கால தொட்டு கூடி ஒரு சரணமிட்டு புலியேறும் பொண்ண நினைச்சு புல்லரிக்க சரணமிட்டு காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக சேரப்பா. காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக சேரப்பா. சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கார்த்திகையில் மாலையிட்டு கனிவாக விரதம் வச்சு மணிமணியா மாலையிட்டு மார்கழியில் பூச வச்சு சபரிமலை பயணம் தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா. சபரிமலை பயணம் தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா. குருசாமி சொன்னபடி கூடி நல்ல விரதம் வச்சு கருப்பசாமி பொண்ண நினைச்சு காலமால பூச வச்சு காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக சேரப்பா. காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக சேரப்பா. சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கருப்பு பச்சை ஆட கட்டி மனசுக்கு ஒரு லாடம் கட்டி துளசியில மாலை கட்டி சரணகோஷ பாட்டு கட்டி சபரிமலை பயணம் தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா. சபரிமலை பயணம் தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா. நீலவண்ண ஆட கட்டி நித்தமோன மனசில் கட்டி நெய் போட்டு விளக்கேத்தி நேரம் ஒரு பாட்டு கட்டி காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக சேரப்பா. காந்தமலை ஜோதியானவா
உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் கூப்பிட்டு மறக்காம இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா.